10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க exercise 7.8 ல 5th sum. Exercise 7.8 ல 5th sum. A rectangular page is to contain 24 cm square of print. The margins at the top and bottom of the page are 1.5 cm and the margins at other sides of the page is 1 cm. What should be the dimensions of the page so that the area of the paper is minimum? ஒரு important 5 mark sum நல்லா கவனிங்க. என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. A rectangular page is to contain 24 cm squares of print. ஒரு ரெக்டாங்குலர் பேஜ் இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் பேஜில் எவ்வளோ ஏரியாஸ் ஆர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு நமக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறோம். நம்ம எங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயிட் கலரில் நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொன்னால் பேஜ். ஓகேங்களா. இந்த பேஜில் இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொன்னால் பிரிண்டட் ஏரியா. அதான் சொல்கிறோம், ஒரு ரெக்டாங்குலர் பேஜில் எவ்வளோ பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ்க்கு நமக்கு என்ன ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் தான் என்ன சார்னா பிரிண்டட் ஏரியா. அதோட ஏரியா என்ன சார்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் வந்து என்ன சொன்னால் பேஜ். அந்த ஒரு பேஜில் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸுக்கு நமக்கு என்ன ஆகிருக்குன்னா பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தி மார்ஜின்ஸ் அட் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் தி பேஜ் ஆர் 1.5 சென்டிமீட்டர். அது என்ன சொன்னால் இந்த ஆரஞ்சு கலர் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த ஒயிட் கலருக்கு இருக்கக்கூடிய இந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1.5. அந்த டாப்பில் 1.5, பாட்டத்தில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ட் தி அதர் மார்ஜின்ஸ் அட் அதர் சைட்ஸ் அண்ட் தி மார்ஜின்ஸ் அட் அதர் சைட்ஸ் ஆஃப் தி பேஜ் இஸ் 1 சென்டிமீட்டர். இந்த டாப்பும் பாட்டமும் விட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மார்ஜின் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்குங்கிறான். ஓகேங்களா. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். 1 சென்டிமீட்டர் அந்த மார்ஜின் இருக்குது அதர் சைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சார் கேட்குன்னா, வாட் ஷுட் பி தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பேஜ் ஸோ தட் தி ஏரியா ஆஃப் தி பேப்பர் இஸ் மினிமம். அந்த பேப்பரோட ஏரியா மினிமமாக இருக்கிற மாதிரி நாம் அந்த பேப்பரோட டைமென்ஷன் லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிக்கணும். அந்த பேப்பரோட ஏரியா எப்படி இருக்கணும், மினிமமாக இருக்கணும். மினிமமாக இருக்க மாதிரி அந்த பேப்பரோட லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு கொஷின். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் என்ன சார் பண்ணேன்னா அந்த பிரிண்டட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்டாங்கிள், அந்த ஆரஞ்சு கலர் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா டயக்ராமில், பிரிண்டட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிண்டட் ஏரியாவோட அந்த ரெக்டாங்கிள் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ரெக்டாங்கிளோட லென்த்து எக்ஸ்னும் பிரெத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதான் இங்கே சொல்யூஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். லெட் எக்ஸ் கமா ஒய் பி தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி பிரிண்டட் ஏரியா. பிரிண்டட் ஏரியாவோட லென்த்தும் பிரெத்தும் என்ன சார்னா எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுவும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா. சரி சார், ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, லென்த் அண்ட் பிரெத், லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா. அப்போ லென்த் இங்கே எக்ஸு, பிரெத்து ஒய்னா, அப்போ ஏரியா ஆஃப் தி பிரிண்டட் பேஜ் என்ன சார்னா எக்ஸ் ஒய். அங்கே பிரிண்டட் ஏரியா எவ்வளோ சார் சொல்லுங்கன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கிவன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24ன்னு எடுத்துட்டோம். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய எக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வந்துடும். அப்போ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 24 டிவைட் பை எக்ஸ்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இப்போ பிரிண்டட் ஏரியாவோட அந்த பிரிண்டட் ரெக்டாங்கிளோட லென்த்து எக்ஸு, பிரெத்து ஒய். இப்போ டோட்டல் பேஜோட லென்த்து பிரெத்து வேணும். அப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மார்ஜின் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 1 சென்டிமீட்டர், ரைட் சைடு 1 சென்டிமீட்டர், டோட்டலாக 2 சென்டிமீட்டர். பிரிண்டட் ஏரியாவோட அந்த எக்ஸோட ஆட் பண்ணோம்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் 2 தான் என்ன சொன்னால் பேஜோட லென்த்து. ஓகேங்களா. அந்த பேப்பரோட லென்த். நெக்ஸ்ட்டு டாப்பும் இந்த டாப் பாட்டத்தோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர்.
டாப்பில் ஒரு 1.5 சென்டிமீட்டர், பாட்டத்தில் ஒரு 1.5 சென்டிமீட்டர், டோட்டலாக 1.5 + 1.5 3 சென்டிமீட்டர். பிரெத்து பார்த்தீங்கன்னா ஒய், அப்போ ஒய்யோட 3 ஆட் பண்ணோம்னா ஒய் + 3ங்கிறது அந்த பேப்பரோட பிரெத்து. லென்த்து பார்த்தீங்கன்னா x+2, பேப்பரோட லென்த்து x+2, பிரெத்து பார்த்தீங்கன்னா ஒய் + 3. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். லென்த் ஆஃப் தி பேஜ் ஈக்குவல் டு x+2, பிரெத் ஆஃப் தி பேஜ் ஈக்குவல் டு ஒய் + 3. அப்போ இங்கே எக்ஸுங்கிறது பிரிண்டட் ஏரியாவோட லென்த்து பிரெத்து, x+2 ஒய் + 3ங்கிறது என்ன சொன்னால் அந்த பேஜோட லென்த்து பிரெத்து. நம்ம கொஷினில் கேட்குறதும் இந்த லென்த்து அண்ட் பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட லென்த்து பிரெத்து தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த லென்த்து பிரெத்து கண்டுபிடிக்கும் போது அந்த பேப்பரோட ஏரியா எப்படி சார் இருக்கும்னா மினிமமாக இருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ மினிமம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா f'(x) வந்து > 0ன்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி பேப்பர், ஏரியா ஆஃப் தி பேப்பர். அப்போ பேப்பரும் எப்படி சார், அவங்க ரெக்டாங்குலர் பேஜ்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பேப்பர் எப்படி சார்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன சொன்னால் லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இங்கே லென்த்து வந்து x+2, பிரெத் வந்து என்ன சொன்னால் ஒய் + 3. அப்போ ஏரியா ஆஃப் தி பேப்பர் கேபிட்டல் A = x+2 இன்ட்டு ஒய் + 3. இந்த x+2 இன்ட்டு ஒய் + 3 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு ஒய்யோடையும் 3யோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் x × y xy ப்ளஸ் x × 3 3x ப்ளஸ் இந்த 2 எடுத்துகிட்டு ஒய்யோடையும் 3யோடையும் மல்டிப்ளை பண்ணால் 2y ப்ளஸ் 2 × 3 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிரிண்டட் ஏரியா வந்து 24 சென்டிமீட்டர்² கொடுத்துருக்கோம். அப்போ xy = 24ன்னு தெரியும், y = 24/x தெரியும். இந்த xyயோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். xyக்கு பதிலாக 24 ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 × yக்கு பதிலாக என்ன சொன்னால் 24/x ப்ளஸ் 6. ஓகேங்களா? இப்போ இந்த அந்த வேல்யூ 24 கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 24 + 6 ஆட் பண்ணால் 30 ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 × 24 48/x. அப்போ therefore a of x = 30 ப்ளஸ் 3x ப்ளஸ் 48/xன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன சார் பண்ணோம்னா இந்த a of x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a of x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a' (x) = இந்த 30-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 3x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. நெக்ஸ்ட்டு 48/x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 48 × 1/x, 1/x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் -1/x² நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நாங்கள் சைடில் எழுதியிருக்கோம் பாருங்கள். 48/x எப்படி சொல்லணும்னா 48 இந்த டிவைடில் இருக்கக்கூடிய எக்ஸை நியூமரேட் பண்ணால் x⁻−1. இந்த x⁻−1 x⁻n ஃபார்முலா n × x⁻n−1 ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கக்கூடிய மைனஸ் ஃப்ரண்டில் வந்துடும். அப்போ -48 × x பவரில் ஒன்று மைனஸ் பண்ணால் x⁻−2ன்னு கிடைக்கும். இந்த x⁻−2 டினாமினேட்டர் கொண்டு போனால் -48/x² கிடைக்கும். அப்போ 48/x அதாவது 48 × 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 48 × -1/x² கிடைக்கும். அப்போ 48 × -1/x² -48/x² கிடைக்கும். அப்போ 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3, 48/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -48/x², 30 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது என்ன பண்ணோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இஃப் a' = 0 which implies a' என்னது 3 - 48/x². அப்போ 3 - 48/x² = 0. இந்த -48/x² ரைட் சைடு கொண்டு போயிடும், பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 48/x² = 3ன்னு கிடைக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். இந்த டிவைட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய x² டிவைடில் இருக்கிறது ரைட் சைடு கொண்டு போனால் நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா x² = 48/3ன்னு வரும். 48/3னா 16. அப்போ x² = 16 கிடைக்கும். அப்போ x² = 16னா x = என்ன சொன்னால் +or -4. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 4 -4ன்னு 2 வேல்யூ கிடைக்குது. இங்கே எக்ஸுங்கிறது என்ன சார்னா லென்த்துங்கிறது ஒரு மெஷர்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ சின்ஸ் x > 0 பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் வேல்யூ ஒமிட் பண்ணிடுறோம். அப்போ சின்ஸ் x > 0 therefore x = என்ன சொன்னால் 4, எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் 4. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், அங்கே ஏரியா மினிமமாக இருக்கணும்னு சொல்லணும். அப்போ ஏரியா மினிமம்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா > 0 அந்த செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ > 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த a' (x) எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். a' (x) டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a'' (x)
ஈக்குவல் டு இந்த 3ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் மைனஸ் 48 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ மைனஸ் 48 இன்ட்டு 1/x². 1/x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் -2/x³ கிடைக்கும். அப்போ மைனஸ் 48 இன்ட்டு -2/x³. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 48 இன்ட்டு 2 96. அப்போ 96 டிவைட் பை x³ கிடைக்கும். இதுதான் என்ன சொன்னால் a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே மைனஸ் 48 டிவைட் பை x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா இங்கே சைடில் பாருங்கள். இந்த minus 48 divided by x², இந்த x² டினாமினேட்டர் இருக்கிற நியூமரேட்டர் கொண்டு போனால் மைனஸ் 48 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 கிடைக்கும். இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணி. இந்த பவரில் இருக்கக்கூடிய -2 ஃப்ரண்டில் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 48 இன்ட்டு -2 இன்ட்டு எக்ஸ் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் பவர் -3 கிடைக்கும். இந்த எக்ஸ் பவர் -3 டினாமினேட்டர் கொண்டு போனால் x³ ஆயிரும். மைனஸ் 48 இன்ட்டு -2 96. அப்போ 96 டிவைட் பை x³ என்ன சொன்னால் a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணும், இந்த கிரிட்டிக்கல் நம்பர் எது கிரிட்டிக்கல் நம்பர், இந்த x = 4 கிரிட்டிக்கல் நம்பர். அது a டேஸ் ஆஃப் x = 0 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ தான் என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர். அந்த எக்ஸோட வேல்யூ a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் வேல்யூ கிடைக்குதா, லெஸ் தென், அதாவது கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0 கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், at x = 4 a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 96 டிவைட் பை 4³ அப்போ 96 நியூமரேட்டர் பாசிட்டிவ், 4³ டினாமினேட்டர் அதுவும் பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொன்னால் பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0. அப்போ a டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கிடைக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0 கிடைக்குது. தேர்ஃபோர் ஏங்கிறது என்னது ஏரியா. அப்போ ஏரியா என்ன சார்னா மினிமம், அதான் இங்கே சொல்லிடுவோம். தேர்ஃபோர் area is minimum at x equal to 4. Therefore area is minimum at x equal to 4. ஏன் சார் மினிமம் சொல்லியிருக்கோம்னா a double dash of x என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு கிரேட்டர் தென் 0 கிடைக்குது. அதனால் therefore area is minimum at x equal to 4. மினிமம் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம மினிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு, ஏரியா மினிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சார்னா y = 24/x. அந்த 24/xல எக்ஸுக்கு பதிலாக 4னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் x = 4 in 1 which implies y = 24 divided by 4. 24 divided by 4 இதை சிம்பிளை பண்ணால் 6 4s are என்னது 24. அப்போ y = 6ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸும் ஒய் தானே லென்த்து பிரெத்து தானே சார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஒய் நம்ம லென்த்து பிரெத்து தானே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த எக்ஸ் ஒய்யோட x = 4 y = 6ஓட ஆன்சர் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. லென்த்து பிரெத்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எதோட லென்த்து பிரெத்து, பேப்பரோட லென்த்து பிரெத். அந்த பேஜ் சொன்ன பற்றி அந்த பேப்பர், அந்த பேப்பரோட லென்த்து பிரெத்து. அந்த பேப்பரோட லென்த்து பிரெத்துங்கிறது என்ன சார்னா அந்த லென்த்து என்ன சொன்னால் x+2, பிரெத்துங்கிறது என்ன சொன்னால் y+3. நீ கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நீ பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டுனா மார்க் போயிடும். அவன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் ஷுட் பி தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பேஜ். அந்த பேஜோட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. பேஜோட டைமென்ஷன்னா லென்த் x+2, பிரெத் என்ன சொன்னால் y+3. அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் லென்த் ஆஃப் தி பேஜ் = x+2 = எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 + 2 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டருங்கிறது என்ன சொன்னால் லென்த்து. பிரெத் ஆஃப் தி பேஜ் = y+3, ஒய்யோட வேல்யூ என்ன சொன்னால் 6. அப்போ 6 + 3 9. அப்போ 9 சென்டிமீட்டருங்கிறது பிரெத்து. தேர்ஃபோர் தி டைமென்ஷன் ஆஃப் தி பேஜ் இஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டருங்கிறது லென்த்து, 9 சென்டிமீட்டருங்கிறது என்ன சொன்னால் பிரெத்து. ஓகேங்களா. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய சம்மை நல்லா தெளிவாக பாருங்கள். அவன் கேட்டிருக்கிறது டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பேஜ், அந்த பேஜோட லென்த்து பிரெத்து கேட்குறான். அதை தெளிவாக பாருங்கள். அதேமாதிரி அவன் கொடுத்துருக்கக்கூடிய 24 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது என்ன சார்னா அந்த பிரிண்டட் ஏரியா, அந்த பேஜில் பிரிண்டாக இருக்கக்கூடிய பார்ட்டு தான் என்னது 24 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறான். அந்த பிரிண்டட் ஏரியாவோட லென்த்து எக்ஸ்னும் பிரெத்தை ஒய்னும் எடுத்துக்கிட்டு நம்ம சம்மு சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட் சம்மு, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் சம் 10th sum, exercise 7.8 10th sum. A manufacturer wants to design an open box having a square base and a surface area of 108 square centimeter. Determine the dimensions of the box for the maximum volume. என்ன சார் சம்மில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் பாக்ஸை டிசைன் பண்ணணும்னு விரும்புகிறான். ஓகேங்களா. ஒரு மேனுஃபேக்சர் ஒரு ஓப்பன் பாக்ஸை டிசைன் பண்ண விரும்புகிறான். அப்படி டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஓப்பன் பாக்ஸோட
பேஸ் வந்து எப்படி சார் இருக்குன்னா ஸ்கொயர் பேஸாக இருக்குது. அதே மாதிரி அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 108 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, அந்த ஓப்பன் பாக்ஸோட பேஸ் எப்படி இருக்குது, ஸ்கொயராக இருக்குது. அதேமாதிரி அதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதான சார் சர்ஃபேஸ் ஏரியானா, இப்போ நமக்கு இங்கே ஓப்பன் பாக்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பாக்ஸ் ஃபார் தி மேக்ஸிமம் வால்யூம். வால்யூமுங்கிறது வந்து 3 டைமென்ஷன். அப்போ 3 டைமென்ஷன்னா நமக்கு மேலே டாப் வந்து ஒரு சைடாக இருக்கும், பாட்டம் ஒரு சைடாக இருக்கும். அதேமாரி சுற்றியும் நமக்கு எதுனா 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக 6 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 6 சைட்ஸில் அந்த பாட்டம் வந்து எப்படி சார் இருக்குது, அதாவது பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயராக இருக்குங்கிறோம். அதேமாதிரி மேலே டாப் வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பனாக இருக்கணுங்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு சர்ஃபேஸ் என்ன சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சைட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மொத்தம் 6 சைட்ஸ் சொன்னோமா, மேலே டாப்பு கீழே பாட்டம் அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய 4 சைட்ஸ், அந்த 6 சைட்ஸையும் நம்ம அந்த மெஷர் பண்ணோம்னா அதுதான் என்ன சொன்னால் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே ஒரு சைடு வந்து என்ன சொன்னால் ஓப்பனாக இருக்குது. அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் என்ன சார் சொன்னால் 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கோம். டிட்டர்மைன் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பாக்ஸ் ஃபார் தி மேக்ஸிமம் வால்யூம். அதாவது அந்த பாக்ஸோட வால்யூம் மேக்ஸிமமாக இருக்க மாதிரி அந்த பாக்ஸோட டைமென்ஷன்னா லென்த்து பிரெத்து ஹைட் என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த ஓப்பன் பாக்ஸோட வால்யூம் மேக்ஸிமமாக இருக்கணும். அப்படி மேக்ஸிமமாக இருக்க மாதிரி அந்த பாக்ஸோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷனாக லென்த்து பிரெத்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன். லெட் x, y be the dimensions of the open box. ஏன் சார் இங்கே எக்ஸ்னு 2 எக்ஸ் எடுத்துருக்கோம்னா, இந்த ஓப்பன் பாக்ஸோட பேஸ் வந்து எப்படி சார் இருக்குன்னா ஸ்கொயராக இருக்குங்கிறோம். பாருங்கள், அப்போ ஸ்கொயர்னால் நம்ம இங்கே பாருங்கள் இந்த சைடும் அப்போ 4 சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னா இங்கே லென்த்தும் எக்ஸ் பிரெத்தும் எக்ஸ். அந்த ஓப்பன் பாக்ஸ் இந்த ஹோல் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் பாக்ஸோட லென்த்தும் எக்ஸு பிரெத்தும் எக்ஸ் ரெண்டும் என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும். ஹைட்டு நம்ம என்னென்னு எடுத்துட்டோம்னா ஒய்ன்னு எடுத்துட்டோம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ லென்த்து எக்ஸு பிரெத்து எக்ஸு ஹைட் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுதான் இங்கே சொல்லுவோம். லெட் x, y be the dimensions of the open box. எக்ஸுங்கிறது லென்த்து, அனதர் எக்ஸ் வந்து பிரெத்து, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒய்ங்கிறது என்ன சொன்னால் ஹைட்டு. சரி சார், அப்போ பேஸ் ஏரியா, அதாவது அந்த பேஸ் வந்து என்ன இருக்குன்னா ஸ்கொயராக இருக்குங்கிறோம். ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது, சைடு இன்ட்டு சைடாக, அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போ பேஸ் ஏரியா வந்து என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர். அதேமாதிரி ஏரியா ஆஃப் தி சைட்ஸ், அப்போ இந்த மேலே டாப்பையும் பாட்டத்தையும் விட்டுனா ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து என்ன சொன்னால் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலானது லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ இங்கே நம்ம இந்த பிரெத்தை நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடோட லென்த்தாகவும் ஹைட்டை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரெக்டாங்கிளோட பிரெத்தாகவும் எடுத்துட்டோம்னா இங்கே சைடு ஒரு சைடோட ஏரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். நம்ம ஏரியா ஆஃப் தி அதர் சைட்ஸ், அப்போ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சைட்ஸ் எப்படி சார் இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். அப்போ 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். அப்போ 4 ரெக்டாங்கிள்ஸோட ஏரியா அப்படின்னா xy + xy + xy + xy, அப்போ 4xy. அப்போ ஏரியா ஆஃப் தி சைட்ஸ் என்ன சொன்னால் 4xy. அப்போ பேஸ் ஏரியா வந்து என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் தி அதர் சைட்ஸ் என்ன சொன்னால் 4xy. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, அதாவது இந்த பாட்டத்தையும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சைட்ஸோட ஏரியாவை ஆட் பண்ணோம்னா அதுதான் என்ன சொன்னால் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு சம்லேயே சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கொடுத்துருவோம், என்ன சொல்லுங்கன்னா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருவோம். அதான் நம்ம அங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிவன் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 108, கிவன் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 108. நான் இப்போ தான் சொன்னேன் பேஸ் ஏரியாவும் ஏரியா ஆஃப் தி அதர் சைட்ஸையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் என்ன சொன்னால் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னேன். அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ஈக்குவல் டு 108. இந்த சர்ஃபேஸ் ஏரியா 108ங்கிறது சம்மில் கொடுத்துருக்கான். சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அந்த ஓப்பன் பாக்ஸோட இந்த ரிமைனிங் அந்த 4 சைட்ஸையும் பேஸ் ஏரியாவும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ஈக்குவல் டு 108. இப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் சைடு இருக்கணும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 4xy ஈக்குவல் டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார்னா அந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 4xை ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4x. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ். இப்போ இந்த ஓப்பன் பாக்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கா. அப்போ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் ஃபார்முலானது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போ லென்த்து எக்ஸு பிரெத்து எக்ஸு ஹைட்டு ஒய். அப்போ ஏரியா வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட்னா
லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அப்போ வால்யூம் ஆஃப் தி ஓப்பன் பாக்ஸ் வி ஈக்குவல் டு என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் 1 in 2. அப்போ வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஒய்க்கு பதில் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4x. அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு, அப்போ இந்த டினாமினேட்டரில் கூடிய ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4. இப்போ என்ன சார் பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 2 டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த டிவைடில் இருக்கக்கூடிய இந்த 4 காமனாக எடுத்தோம்னா வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 108x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அப்போ வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 108x மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகேங்களா? இப்போ இதுதான் வி ஆஃப் எக்ஸ். இதை என்ன சார் பண்ணணும், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு இந்த 108xை இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு 108 மைனஸ் இந்த எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்னது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கணும். இது என்ன சொன்னால் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது வி டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணும். அதை தான் இங்கே அடுத்து பண்ணுறோம். இஃப் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது 1/4 இன்ட்டு 108 மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு 1/4 ரைட் சைடு போனால் என்ன ஆயிரும், 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். அப்போ 108 மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் 3x ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 3x ஸ்கொயர். அப்போ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 108. அடுத்தது மல்டிப்ளை பண்ணிட்டு 3யை ரைட் சைடு கொண்டு போனோம்னா டிவைடில் வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 108 டிவைட் பை 3ன்னு வரும். 108ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36னா விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. அப்போ எக்ஸுக்கு 6 மைனஸ் 6ங்கிற 2 வேல்யூ கிடைக்குது. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன சம்லேயே பார்த்தோம், எக்ஸுங்கிறது லென்த்துங்கிறது பாசிட்டிவில், மெஷர்மெண்ட்ங்கிறது பாசிட்டிவில் இருக்கும். அப்போ மைனஸ் 6 ஒமிட் பண்ணணும்னா சின்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் 6. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வி டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எகைன் எழுதியிருக்கோம். ஏன் சார்னா செகண்ட் டைம் மறுபடியும் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன் சார் அப்படின்னா எகைன் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம வால்யூம் என்னது மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும். வால்யூம் என்னது மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ வால்யூம் மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல சப்ஸ்டியூட் பண்ணி லெஸ் தென் 0ன்னு காமிக்கணும். அதுதான் அடுத்தது பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், வி டேஷ் ஆஃப் எக்ஸை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பாருங்கள். வி டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு இந்த 108ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் 0 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 6x. ஓகேங்களா? 108 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x. அப்போ 1/4 இன்ட்டு மைனஸ் 6xன்னு கிடைக்கும். இந்த 1/4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 2 2s are 4. அப்போ therefore v double dash of x equal to minus 3x by 2ன்னு கிடைக்கும். மைனஸ் 3x divided by 2ன்னு கிடைக்கும். இந்த செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில் நம்ம என்னது எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அட் x equal to 6 which implies v double dash of x equal to minus 3 into 6 minus 3 into xக்கு பதில் என்னது 6 divided by 2 minus 3 into 6னா minus 18 by 2. நம்ம இதை சிம்பிளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நியூமரேட்டர் நெகட்டிவ், டினாமினேட்டர் பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக இந்த வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் கிடைக்கும்னா நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா என்னது, இந்த விங்கிறது மேக்ஸிமம், விங்கிறது என்னது வால்யூம். அதுதான் அங்கே சொல்ல போகிறோம். அடுத்தது தேர்ஃபோர் வால்யூம் இஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 6. சம்பளம் என்ன சொல்லிக்கலாம், வால்யூம் மேக்ஸிமமாக இருக்க மாதிரி அந்த ஓப்பன் பாக்ஸோட டைமென்ஷன் லென்த்து பிரெத்து ஹைட் என்னன்னு கேட்குறான். நம்ம வால்யூம் மேக்ஸிமமாக இருக்குது அட் எக்ஸ் ஈக்குவல் டு 6 இருக்கும்போது வால்யூம் மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது ஒய் ஈக்குவல் டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4xல் எக்ஸுக்கு பதில் வேல்யூ 4ன்னு இந்த எக்ஸுக்கு பதில் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். பாருங்கள், சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 6 in 1. Equation 1 we get y equal to 108 minus xக்கு 6னா x ஸ்கொயர் என்னது 6 ஸ்கொயர் 36. அப்போ 108 minus 36 divided by 4 into xக்கு பதில் 6. அப்போ 4 into 6
ஓகேங்களா. 108 மைனஸ் 36, 108லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 72, 4 × 6 என்ன சொன்னால் 24. அப்போ 72 டிவைட் பை 24. இந்த 24க்கும் 72க்கும் கேன்சல் பண்ணால் சிம்ப்ளை பண்ணால் 3 24 சார் 72. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன சார் கிடைக்குதுன்னா 3ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பாக்ஸ். அதாவது ஒய்ங்கிறது என்னென்னு எடுத்தோம் ஸ்டார்டிங்கில் சொன்னோம் சம்மில். எக்ஸுங்கிறது லென்த்து, ஒய்ங்கிறது பிரெத்து, சாரி எக்ஸுங்கிறது லென்த்து, அதே மறுபடியும் அனதர் எக்ஸுங்கிறது பிரெத்து, ஒய்ங்கிறது என்ன சொன்னால் ஹைட்டு. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதேமாதிரி ஹைட்டு வந்து ஒய் வந்து என்ன சொன்னால் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வச்சு டைமென்ஷன் ஆஃப் தி பாக்ஸ், அந்த பாக்ஸோட டைமென்ஷன் சொல்கிறோம். தேர்ஃபோர் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பாக்ஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அதாவது லென்த்தும் பிரெத்தும் வந்து இங்கே என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன் சார்னா அந்த ஓப்பன் பாக்ஸோட பேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா ஸ்கொயராக இருக்கனால லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். ஹைட் வந்து என்ன சொன்னால் 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா. சம்மு என்ன பண்ணுறான்னா ஒரு ஓப்பன் பாக்ஸு வந்து ஒரு மேனுஃபேக்சர் வந்து என்ன டிசைன் பண்ண விரும்புகிறான். அந்த ஓப்பன் பாக்ஸோட பேஸ் வந்து எப்படி சார் இருக்குன்னா ஸ்கொயராக இருக்குது. அதே அந்த பாக்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பாக்ஸோட வால்யூம் மேக்ஸிமமாக இருக்க மாதிரி அந்த பாக்ஸோட டைமென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் பேஸாக இருக்கனால லென்த்தும் பிரெத்தும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து என்னென்னு எடுத்தோம்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது பேஸ் ஏரியாவையும் ஏரியா ஆஃப் தி அதர் சைட்ஸ் அந்த 4 சைட்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு என்ன சொன்னால் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா x² + 4xy = 108ன்னு எடுத்துகிட்டு சிம்பிளை பண்ணுறோம். வி ஆஃப் எக்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அந்த வி டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவல் பண்ணி சிம்பிளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் <0 கிடைக்குது. <0 என்னது மேக்ஸிமம். எது மேக்ஸிமம்? வால்யூம் மேக்ஸிமம் அட் x = 6. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 6ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பாக்ஸ் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஏன்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா.